திரு கேப்ரியல், எப்படி பார்க்குறீங்க அதிமுக நடக்கக்கூடிய சிக்கல்களை? இப்போ என்ன பொறுத்தளவு நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது பிரச்சனைகள்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ தாவேகாவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா இந்த சிக்கல்கள் எதுவுமே இருந்திருக்காது. ஒரு 120 சீட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ எல்லா கட்சிக்கும் சீட்டு ஓட் ஷேர்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்காது. இப்போ திமுகவோட அலைன்ஸை உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஏடிஎம்கேவையும் ரெண்டா பிளவுபடுத்திட்டாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, தாவேகாவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல, ரொம்ப வேஃபர் தின் மெஜாரிட்டி தான் இப்ப இந்த அலைன்ஸ்லாம் சேர்த்தாலுமே வருது. ஸோ அப்போ ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது, ஒரு பஃபர் தேவைப்படுது. அப்ப அதிமுகவை உடைக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஸோ இதை நான் ஏதோ இபிஎஸோட லீடர்ஷிப் சரியில்லை, அதிமுகவில் சில முன்னேற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க பண்ற மாதிரி தெரியல. இவங்களுக்கு இப்ப அதிகார வெறி இருக்கு. இவங்களுக்கு அதிமுகவோட எதிர்காலத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை. இப்ப தாவேகான்ற புது கட்சி வருது. அந்த கட்சி வந்ததால அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதிமுகவோட அரசியலை கைப்பற்றிட்டாங்க தாவேகா. இப்ப உண்மையான அதிமுக காரங்க என்ன பண்ணணும்? அதை மீட்டெடுக்கணும் திரும்ப. ரைட்டு, தாவேகா அரசியல் பண்ணட்டும், ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும், நம்ம தாவேகா கிட்ட இருந்து அந்த அரசியலை திரும்ப மீட்டெடுத்துடலாம்னு அவங்க பிளான் பண்ணணும். திரும்ப போய் தாவேகாவுடைய போய் சேருவோம், தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா அது அதிமுகவுக்கு எந்த வகையில் உபயோகமா இருக்கும்? ஸோ இங்க கிளியர் கட்டா எஸ்பி வேலுமணி அவர்களா இருக்கலாம், சிவி சண்முகம் அவர்களா இருக்கலாம், அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அதிமுகவுக்கு ஃபியூச்சர் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது. அதிமுக என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அதிகாரத்துல கை வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு பிளானோட அவங்க ஒர்க் பண்றாங்க. இது கட்சிக்கு நல்லது கிடையாது. இப்ப எனக்கு இபிஎஸ் அவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. அவர் எதிர்கட்சி தலைவரா சரியா செயல்படல, அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியும் போக்கஸ்டா அவர் கேம்பெயின் பண்ணல, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர் சரியா பண்ணாததால தான் நீங்க தாவேக்கு அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. போக்கஸ்டா கேம்பெயின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? போக்கஸ்டா பண்ணலாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப விஜய் அவர்களே எடுத்துக்கோங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைமா. அவரு எம்கே ஸ்டாலின் அவர்களை தாண்டி வேற யாரையுமே அவர் மென்ஷன் பண்ணல. அவர் பண்ணதே மொத்தமே விரல் விட்டு எண்ணிடலாம். இவர் 234 தொகுதியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு கடுமையான உழைப்பை போட்டார்ல, அந்த உழைப்பை நம்ம எப்படி விஜயும் எடப்பாடி பழனிசாமி கம்பேர் பண்ணணும்? ஒண்ணு உழைப்பை போட்டாலும் நீங்க போக்கஸ்டா கேம்பெயின் பண்ணணும். நீங்க சிஎம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, செங்கோட்டையன் அவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க யாரை வீழ்த்துன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தான் நீங்க சண்டை போடணும். அந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் விட்டுட்டாரு. ரெண்டாவது, லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா 5 வருஷமா நீங்க திமுகவுக்கு எதிரான வேலைகள் செய்யணும். அதிமுக மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, திமுகவை எதிர்ப்பாங்கன்ற நம்பிக்கையில அந்த விஷயத்தை பண்றாங்க. ஸோ அங்கெல்லாம் கண்டிப்பா இபிஎஸ் அவர்கள் கோட்டை விட்டாருன்னு தான் பாக்குறேன். பட் இப்ப இபிஎஸ் அவர்கள் எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்ட் தான். தாவேகாவை சப்போர்ட் பண்றதால, தாவேகாவுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்க ஆதரவா செயல்படுறதால அதிமுகவுக்கு எந்த பயனும் கிடையாது. நிஜமாவே அதிமுகவை மீட்டெடுக்கணும்னா தாவேகாவை எப்படி வீழ்த்தலாம்னு நீங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த நம்பிக்கை இல்லாத போது என்ன பண்றாங்க, பரவாயில்ல போனா போட்டு நம்ம சில பெனிஃபிட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுவோம், கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது வெறுமனே சுயநலத்திலிருந்து வரக்கூடிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். சரி, வேற என்ன மாற்றா இருக்க முடியும் அதிமுகவுக்கு? எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா வேற என்ன மாற்றா இருக்க முடியும்? மாற்றுங்கிறது தான் இப்போ அவங்களுடைய ஒரு குரலா இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் சார். அவங்கள பொறுத்தளவில் அவங்க தாவேகாவை விட திமுக எதிர்ப்பு அரசியலை பெட்டரா பண்ணணும். இப்போ உண்மை என்னன்னா, திராவிடத்துக்கான அந்த ஸ்பேஸ் சுருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அரசியல் களம் மாறி இருக்கு. அதனால தான் 2 திராவிட கட்சிகளையும் தாண்டி தாவேகான்ற புது ஃபோர்ஸ் பவர்ஃபுல்லா வந்திருக்காங்க. இந்த இடத்துல இப்ப பார்க்கும்போது அதிமுகவுக்கு உண்மையாவே ஸ்பேஸ் இல்ல. இப்ப அவங்களுக்கு தாவேகா எதிர்த்தும் அரசியல் பண்ண முடியாது, திமுக எதிர்த்தும் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப பவர்ல தாவேகா இருக்காங்க. தாவேகா எதிர்த்து அரசியல் பண்ணும்போது திமுக எதிர்ப்பாளர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தாவேகா காலத்துல திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணா அது எடுபடாது. ஏன்னா திமுகவும் எதிர்கட்சியில தான் இருக்காங்க. சோ இந்த சிக்கல்கள்லாம் இபிஎஸ்க்கு இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, கட்சியை உடையாம கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு போக போக தாவேகாவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது நாங்க தான் உண்மையான திமுக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற அந்த இடத்தை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். லாஸ்ட் 10 இயர்ஸ் அதிமுக நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய தவறான விஷயங்கள் பண்ணிட்டாங்க. உட்கட்சி பிரச்சனைகள் அதுதான் ஓடிட்டு இருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா. ஸோ மக்களும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் பார்க்கும்போது திமுக முன்னாடி அதிமுக வீக்கா தெரியுறாங்க. இதை எந்த அதிமுக விரும்ப மாட்டாங்க. திமுக எதிர்ப்பாளர்கள் விரும்புறது என்னன்னா, அதிமுகன்ற கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா திமுக எதிர்ப்பு தான் விரும்புவாங்க. அந்த இமேஜ் அடிபட்டுருச்சு. அது அடிபட என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, மாற்று திமுக எதிர்ப்பு சக்திகள் வளர ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சீமான் அவர்கள் வளர்ந்து வராரு, பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிறாங்க. இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க செஞ்ச எல்லா ஒர்க்கையும் தாவேகா அறுவடை பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அதை தான் நீங்க செய்யணும்.
இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா அதிமுக மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவ்வளவுதான் நினைக்கிறீங்க? நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா அதிமுகவோட தலைமை எப்படி பார்க்க முடியாது. ஒரு கட்சியோட தலைவரா ஒருத்தர் இருக்காருன்னா அந்த கட்சியை எப்படி மீட்டெடுக்கலாம் தான் பார்க்கணும். இது என்னோட ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா நான் இதை பாக்குறேன். ஆனா ஒரு தலைவரோட வேலை பிரைமரி லீடரா இருக்கலாம், செகண்டரி லீடர்ஸா இருக்கலாம், அவங்களோட ஐடியா எப்படி இருக்கணும்னா கட்சியை எப்படி மீட்டு கொண்டு வரலாம். தொண்டர்களை தானே விரும்புவாங்க, தொண்டர்கள் இப்படி ஏத்துட்டு போக மாட்டாங்க இல்லையா? சோ அந்த விஷயத்த பண்ணும். அதை பண்ணாம இவங்க ஜஸ்டிஃபை பண்றது இருக்கு இல்லையா, தாவேக்காவோட போறது, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றது, அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு உதவியா இருக்காது இல்லையா?